மனித இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு தருவோம் என்று சொல்லி அரசாங்கத்தில் இருக்கின்ற 4 லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்புன்னு தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க. இதுவரைக்கும் 50,000 பேர் தான் நியமிச்சிருக்கிறாங்க. 50,000 பேர் தான் இன்னைக்கு அரசு ஊழியர்களாக உதவிகளாக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த 4 வருட காலத்துல கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் இன்னைக்கு பணி ஓய்வு பண்ணிட்டாங்க. ஆக 5 லட்சம் ஆயிடுது. ஆனா 50,000 பேர் தான் இன்னைக்கு அப்படி இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக அந்த வாக்குறுதியும் பொய். தன்னுடைய பம்புசெட்டை 24 மணி நேரம் மும்முனை மின்சாரத்தை கொடுத்தோம். மும்முனை மின்சாரம் கரண்ட் விவசாய பம்பு செட்டுக்கு எப்பொழுது வேணாலும் விவசாயி போய் பம்பு செட்டை இயக்கலாம். இப்ப அதுவும் இல்லை. வறட்சி 2248 கோடி கொடுத்த வறட்சி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு திட்ட இன்சூரன்ஸ் திட்டம் இந்தியாவிலேயே வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு திட்டத்தின் மூலமாக அதிக இழப்பீட்டு தொகையை பெற்றுத்தர ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அத்தனை முயற்சியும் முறியடித்த தலைவி நம்முடைய இளைய புரட்சி தலைவி அம்மா. எவ்வளவு பிரச்சனையை உருவாக்கினார்கள் அம்மா. இந்த இயக்கத்துக்கு வந்த போது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு இயக்கம் 2ஆக பிளவுபட்ட போது எப்படியாவது கருணாநிதி துடித்துக் கொண்டிருந்தால் அதிமுக அழிப்பதற்கு. ஆனால் பொன்மனச்செம்மல் புரட்சிக்கும் அதிமுக ஒன்றாக இணைந்தது. அம்மா மக்களால் மிகப்பெரிய வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தார்கள். ஆக திரு கருணாநிதினாலே முடியல, அதிமுக வீழ்த்த முடியல, உடைக்க முடியல. ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய கனவு ஒருபோதும் பலிக்காது. இன்னைக்கு அம்மா மறைவுக்கு பிறகு எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தார் ஸ்டாலின் அவர்கள் அதிமுக உடைக்க. சில சந்தர்ப்பவாதிகள் நன்றாக தெரியும். சில துரோகிகள் எட்டப்பர்கள் திமுகவோடு சேர்ந்து அம்மா ஆட்சி கவிழ்க்க நினைத்தார்கள். மக்களுடைய ஆதரவால் அதிமுக சட்டமன்ற உறுப்பினரால் சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்டு அதிமுக ஆட்சியை தொடர வைத்தோம். பொறுக்க முடியாம சட்டை கிழிச்சிட்டு வெளியில போன அதிமுக உடைக்க நினைத்தவர்களை சட்டையை கிழித்துக் கொண்டு வெளியேறிய காட்சி எல்லா தொலைக்காட்சியிலும் வந்தது. திரு ஸ்டாலின் அவர்களே, அதிமுகவை ஒருபோதும் வீழ்த்த முடியாது. எப்பொழுதும் தேர்தலிலே தோல்வி அடைந்து விட்டீர்கள் என்று சொல்வீர்கள், சொல்லிக் கொண்டிருக்கின்றார் திரு ஸ்டாலின் அவர்களே. 2011 2021 வரை எத்தனை முறை நீங்கள் தோல்விவிட்டீர்கள் என்பதை இன்று பார்க்க வேண்டும். 2011 எதிர்கட்சி வரிசையில் கூட அமர முடியாத கட்சி திமுக கட்சி. எங்களை பார்த்து விமர்சனம் செய்வதற்கு எல்லளவும் உங்களுக்கு தகுதி இல்லை. மக்களை ஏமாற்றுவதற்காக சுமார் 525 அறிவிப்புகளை நீங்க வெளியிட்டீங்க. எத்தனை அறிவிப்புகளை நிறைவேற்றுகிறீங்க? அத்தனையும் பொய்யான வாக்குறுதி. மக்களை ஏமாற்றி கவர்ச்சிகரமாக பேசி கொள்ளை புறத்தின் வழியாக ஆட்சிக்கு வந்த கட்சி தான திமுக கட்சி. திமுக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் நேர்மையாக மக்களை சந்தித்து பேசி 1 கிலோ சர்க்கரைக்கு பதில கூடுதலா 1 கிலோ சர்க்கரை கொடுப்போம் சொன்னாங்க. கூடுதலா 1 கிலோ சர்க்கரை கொடுக்கிறாங்களா? அப்புறம் 100 நாள் வேலை திட்டம் 150 நாள் உயர்த்துன்னு சொல்றாங்க. நீ 150 நாளா உயர்த்தாண்டி பரவாயில்ல. ஏற்கனவே 100 நாள் வேலை புரிந்த அந்த பெண் ஊழியருடைய அந்த நாளை குறைச்சிட்டீங்க. பல ஊராட்சிகளில 100 நாள் வேலை திட்டம் இப்ப 50 நாள் வேலை திட்டம் ஆகிட்டு. இப்படி நம்முடைய மகளிரை ஏமாற்றி வாக்குகளை பெற்ற கட்சி திமுக கட்சி. தேர்தலில்
ஆட்சிக்கு வந்தா 100 நாள் 100 நாள் இருந்து 150 நாளாக உயர்த்தப்படும் சொன்னீங்க. அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற பெண் ஊழியர்களுக்கு ஊதியம் உயர்த்தி வழங்கப்படும் சொன்னீங்க. அதுவும் செய்யல. சொல்லுங்க, கொடுக்குறாங்களா? ஏமாத்திட்டாங்களா? அப்புறம் நம்முடைய ஏழை மாணவர்கள் கல்வி கற்பதற்காக வங்கியிலே கடன் வாங்கினாங்க. அந்த கடனை ரத்து செய்வோம் என்று தேர்தல் அறிக்கையிலே திமுக குறிப்பிட்டிருந்தது. அந்த 5 சதவீதத்துக்கு குறைவாக நகை வைத்தீர்கள். தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கூட்டுறவு அமைப்பிலே அடமானம் வைத்து அந்த நகையை வைத்து பணத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்று நம்முடைய மகளிரும் பார்த்தாங்க. ஆனா திரு ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்தா 5 பவுன் உதவி வச்சா நமக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு எண்ணிட்டு போய் 10 பவுன் 2ஆ வெட்டி 3ஆ வெட்டி 3 பேருக்கு மேல உணவையே சொசைட்டி வச்சாங்க. திரு ஸ்டாலின் ஆட்சிக்கு உள்ள எவ்வளவு பேர் கணக்கு போட்டாங்க? 48 லட்சம் பேர் இந்த 5 சவரத்துக்கு குறைவாக தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியிலே அவர்களுடைய நகையை வச்சு பணத்தை எதிர்பார்த்து இருந்தாங்க. உடனே ஸ்டாலின் என்ன சொன்னார்? சட்டமன்றத்தில் அவருடைய அமைச்சர், அந்த துறையுடைய அமைச்சர் தகுதியானவர்கள் தான் கொடுக்க சொல்லிட்டார். எப்படி மக்களை ஏமாத்துறாங்க, எப்படி நம்ம சகோதரிகளை ஏமாத்துறாங்க. பாவம் ஒன்னா இருந்த சைனை ஓனா வெட்டி கொண்டு வச்சு அவனுக்கு தகுதியானவர்களுக்கு தான் கொடுக்க சொல்லி முதல்ல அறிவிச்சிருந்தா நம்முடைய தாய்மார்களும் நம்முடைய சகோதரிகளும் அந்த நகைக்கு போய் தொடக்க வேளாண்மை கூட்டுறவுகளை வச்சிருக்க மாட்டாங்க. 48 லட்சம் பேர் வச்சு 35 லட்சம் பேருக்கு தான் அந்த பணம் கிடைச்சது. நகை வைத்தவர்களுக்கு பணம் கிடைத்தது. அது எப்படி 5 சவரன் வச்சவங்க கிடைக்கல, 2 பவுன் 3 பவுன் 1/2 பவுன் வச்சிருந்தா அந்த உதவி கிடைச்சது. பேர் எவ்வளவு? 13 லட்சம் பேர் சொசைட்டி நோட்டீஸ் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு எல்லாம் கடன் தள்ளுபடியில வாங்கிய பணத்தை வட்டியுடன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லிட்டான். அந்த குறிப்பிட்ட காலத்தில் வட்டியுடன் கொடுக்கலைன்னா அவரால் வெட்டி போட்டுட்டான். நகையே ஒழுகி போச்சு. திரு ஸ்டாலினையும் உதயநிதியை நம்பி கூட்டுறவு சங்கத்தில் நாங்கள் அணிந்திருந்த நகையை வைத்து நகை இழந்ததுதான் மிச்சம். திமுக ஆட்சியில